போயிருச்சு அப்படின்னு கேட்டா போயிருச்சு. ஒரு 2 வைரஸ் வரலாம் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு சார் வரலாம் அப்படின்னா அது ஒரு 63 லட்சம் வைரஸ் வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஒரு கோவிடுக்கே என்ன குத்த வச்சதுன்னு நமக்கு தெரியும். 63 லட்சம் வைரஸ்கள் இது மாதிரி வரலான்னு உங்க ஊர்ல தான் பேப்பர் போடுறாங்க. ஹைபர்நெட் ஆகிருந்த அண்டார்டிகால இருந்து எல்லாம் வெளியே கிளம்பிட்டாங்க. அப்புறம் திபெத்ல இருந்து வந்ததெல்லாம் கிளம்பிடுச்சு. இதெல்லாம் என்ன பண்ணும் ஏது பண்ணும் நமக்கு தெரியாது. முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பூமி ஒரு வைரோஸ்பியர். பூமி அவங்களுக்கானது. அது முழுக்க முழுக்க வைரஸ்கான. நாம ஒரு 1.5 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டோம். கடைசியா உயிரினம் நம்ம எப்பவுமே வீட்டுல கடைக்குட்டி படாத பாடு படுத்தும். அந்த மாதிரிதான் பூமியை நம்ம படாத பாடு படுத்தி அது இப்ப வைரஸ் எல்லாம் யோசிக்குது. இவனை வச்சிருக்கணுமா வேணாம் அப்படின்னு யோசிச்சு லைட்டா கொஞ்சம் ஒரு சின்ன யோசனை தான் ஒரு பாடுபடுத்திட்டு போச்சு கோவிட்ல. அது ரொம்ப யோசிச்சுன்னா என்ன ஆகும் பாருங்க. நிறைய நேரங்களில் நாம சில வரலாற்று உண்மைகளை கடந்து போயிடும். கோவிட பத்தி இன்னைக்கு ஜாலியா ஜோக்கடி சிரிச்சிட்டு இருக்கோம். அன்னைக்கு எப்படி இருந்தது நமக்கு பதறிப்பா எப்படியெல்லாம் சிக்கல்ல நம்ம இருந்தோம். பல யோசனை வருது. டைனோசரஸ் எப்படி இருந்துச்சு. ஸ்பீல்பர்க் படம் வர வரைக்கும் டைனோசரஸை பத்தி நம்ம பெருசா தெரியும். நம்ம அப்படியே எக்ஸிபிஷன் எல்லாம் பார்க்கும்போது அப்படி வச்சிருக்காங்களா இவ்வளவு பெருசா இருந்ததா பள்ளி மேல இருக்கா பெருசா இருக்கா அப்படின்ட்டு போயிட்டே இருந்தோம். ஆனா உலகம் முழுக்க இந்த டைனோசரஸோட இடம் இருக்கு. எல்லா இடத்துலயும் எல்லா எக்ஸிபிஷன் நான் உலகம் முழுக்க நிறைய டிராவல் பண்ண எல்லா இடத்துலயும் ஒரு வச்சிருக்காங்க. அதுக்கு வேற ஒரு பேர் வச்சு டைனோசரஸோட இது குட்டி இது பெரியப்பா சித்தப்பான்னு வச்சிருக்காங்க. ஆனா இது எல்லாம் ஒரு நாள் செத்து போயிருக்க. யோசிச்சு பாருங்க. அத்தனை டைனோசரஸும் அந்த பூமியை ஆண்ட மெகாஃபானாஸ். நம்ம இன்னைக்கு இருக்க ஒரே மெகாஃபானா யானை. அன்னைக்கு இருந்த மாமூத் மாதிரி டைனோசரஸ் இஸ் மெகாஃபானா. அவன் எப்படி இறந்திருக்கும்? ஏதாவது கோடு போட்டு நாலாம் கருப்பு நீ சிவப்பு இந்த எல்லை தாண்ட கூட இங்க சோறு கட்டுவேன் அப்படிலாம் அதை அடிச்சுக்கிட்டது இல்லை. அடிச்சுட்டு செத்துருக்காரு. ஆனா இறந்து போயிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு வைரஸ்னால தாக்கப்பட்டு மொத்தமா இறந்திருக்கலாம். ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் அந்த பின்லாந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய நார்வே ஸ்காண்டினேவியா எல்லாத்துலயும் மிகப்பெரிய அளவில் இருந்தது மாமூத். இன்னைக்கு இருக்க யானை மாதிரி 3 மடங்கு 4 மடங்கு பெரிய மிருகங்கள். அந்த மாமூத்தை நீங்க காணும் சுத்தமா இல்லை. எப்படி போச்சு? இப்படி இந்த பறவைகள் இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் போகுது அப்படின்னா வைரஸ்கள் ஒரு முக்கியமான காரணமா இருக்கணுங்கிறது ஒரு அனுமானிக்கப்பட்ட விஷயம். ஸ்பில் ஓவர் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. ஸ்பில் ஓவர் புக்கு படிச்சு பாருங்க. அதுல இந்த ஜூனோட்டிக் வைரஸஸ்னால எப்படி எல்லாம் வரும்னு கோவிடுக்கு முன்னாடி எழுதிய புத்தகம் அது. மிக மிக அழகா எழுதிப்பாரு. அப்போ கம்யூனிகபிள் டிசீஸ் முன்ன மாதிரி இல்லாம புதுசா வைரஸ் போது நான் கிளம்பி வரும்போது மங்கி வைரஸ் சொன்னாங்க. எப்ப வருது மாஸ்க் எடுத்து மாட்டிக்கோ பழையபடி எல்லாத்தையும் வசூல்ராஜ் அம்பிபே ஆஸ்பத்திரியா மாத்திரா பழையபடிப்பான்ல. அதே மாதிரி நம்ம அப்பப்ப அந்த N95 எங்க இருக்கு தேடு அப்படிங்கிற ஒரு சூழல் கொண்டு வராங்க.